வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வந்து கிரேவிங்ஸ் இருந்துட்டே இருக்கா, அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கிறதை விட இது எதனால கிரேவிங்ஸ் வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணீங்களன்னா ஈஸியா நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட 30 days சேலஞ்சில் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்களா தாராளமா ஜாயின் பண்ணலாம். அதே போல வந்து டெய்லி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க கலோரி டெபிசிட் பண்றதால உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து லாஸ் ஆகும். இவ்வளவு நாள் அதிகமா குவான்டிட்டி எடுக்கும்போது இப்போ திடீர்னு கம்மி பண்ணும்போது உங்களுக்கு வந்து எனர்ஜி லோ ஆகும். அப்போ ஏதாச்சும் வந்து சாப்பிடணும்னு தோணும். பர்டிகுலரா ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடணும்னு உங்களுக்கு வந்து தோண்டிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஏதாச்சும் ஃபைபரோ புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்க அதை வந்து கிரேவிங்ஸ் வந்து கட்டுப்படுத்தலாம். செகண்ட் ஒன் வந்து உங்க மைண்ட் வந்து அடாப்ட் ஆகாது. ஏன்னா இவ்வளவு நாள் சாப்பிட்ட ஃபுட்டு வந்து குவான்டிட்டி அதிகமா இருக்கும். இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது எமோஷனலாவே உங்களுக்கு வந்து நீட் வந்து தேவைப்படும். அப்போ உங்களுக்கு அந்த கிரேவிங்